ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஆல்டர் வர்ஷிப் நிகழ்ச்சியில் கூட இந்த ஆராதனை நிகழ்ச்சியில் கூட மறுபடியும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஸோ எல்லாருமே நல்லா இருப்பீங்க. ஆண்டவர் நடத்தி இருப்பார். ஸோ இது வரைக்கும் நடத்தின தெய்வம் இனிமேல் அவர் நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார் சொல்லி நம்ம ஆண்டவரை துதிக்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் நடத்தினார். ஸோ எத்தனை பேர் சொல்ல முடியும், ஆண்டவர் என் வாழ்க்கையில் நல்லவராக இருந்தாருங்க, என் வாழ்க்கையில் இது வரைக்கும் நடத்தி வந்தார், ஸோ கூட இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஸோ சொல்கிறாங்க, ஒரு ஹல்லேலூயா சொல்லுவீங்களா? ஸோ இந்த வேலையில் கூட ஆண்டவரை நம்ம கொஞ்ச நேரம் ஆராதித்து துதிக்க போகிறோம். ஸோ நீங்களும் ஒரு வேலை உங்களால் முடியும்னாக்கா ஆண்டவரை கொஞ்ச நேரம் என்னோடு சேர்ந்து நீங்களும் ஆராதிங்க, விடுதலையோடு ஆராதிங்க. ஏன்னா சில பேர் என்னன்னாக்கா, சில சபைகளெல்லாம் என்னன்னாக்கா கைத்தட்டி நல்லா குதித்து ஆராதிச்சாங்கனாக்கா அது சில பேர் என்னடா இவங்கெல்லாம் அப்படி பண்ணுறாங்க, ஏன் அப்படி குதிக்கிறாங்க, ஏன் அப்படி இது பண்ணுறாங்க, கத்துறாங்க அப்படியெல்லாம் நம்ம நினைப்போம். வேதத்தில் கூட சொல்லியிருக்கிற ஆரவார சத்தத்தோடு அவர் சந்நிதிக்கு முன் வாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வேதம் சொல்லியிருக்கிறது. ஸோ என்னன்னாக்கா நம்ம துதிக்கிறதுல நம்ம வெட்கப்படக்கூடாது, சரிங்களா? துதிக்கும் பொழுது தான் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற கட்டுக்கள் உடையும், ஸோ நுகங்கள் முறியும் அப்படின்னு சொல்லிட்டு வேதத்தில் நம்ம பார்க்குறோம். ஸோ நம்ம வேதத்தில் பார்க்குறோம், யோசுவா என்ன பண்ணாருனாக்கா அந்த எரிகோ கோட்டை உடைக்கிறதுக்கு கூட முன்னாடி யார் அனுப்பிச்சாருனாக்கா அந்த துதிக்கிறவங்க தான் முன்னாடி அனுப்பிச்சார். ஸோ சுற்றி வந்தாங்க 7 முறை, அந்த அலங்கமே இடிந்து விழுந்தது. ஸோ எதனால் துதிச்சாங்க? ஆண்டவரை துதிச்சாங்க. ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார். ஸோ உங்கள் வாழ்க்கையில் எத்தனையோ முட்களான பாதைகளில் கடந்து வந்து கொண்டு இருக்கலாம். அக்கினி மாதிரி சோதனைகளை உங்கள் வாழ்க்கையில் வந்து கொண்டு இருக்கலாம். ஆனால் இயேசு நம்மோடு இருக்கிறார். எத்தனை பேர் சொல்ல முடியும், இயேசு என்னோடு இருக்கிறாருங்க, இயேசு என்னோடு இருக்கிறார்? எத்தனை பேர் சொல்ல முடியும், இயேசு நம்மோடு இருக்கிறாருங்க? நீங்கள் கலங்காதீங்க, பயப்படாதீங்க, கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். ஸோ இந்த ஆராதனை கூட நம்ம ஜெபம் செய்துவிட்டு நம்ம ஆராதிக்க போகிறோம். பாடல்களை பாடி, ஒரு சில பாடல்களை பாடி நம்ம ஆண்டவரை நம்ம ஆராதிக்க போகிறோம். என்னோடு நீங்களும் இணைந்து விடுதலையோடு நீங்கள் ஆராதிக்கலாம். நம்ம கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி கொஞ்ச நேரம் ஒரு நிமிடம் ஜெபிக்கலாமா? ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளில் கூட ராச்சா ஆண்டவரே, இந்த ஆராதனை வேலையில் கூட ராச்சா உங்கள் சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, இந்த நேரத்தில் கூட ராச்சா நாங்கள் ஒன்று கூடி ஆண்டவரே உண்மை தொழுது கொள்ள போகிறோம், நோக்கி கூப்பிட போகிறோம். ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம் ராச்சா. ஆண்டவரே அப்பா நன்றி ஆண்டவரே, தூக்கு முதல் முடிவர உங்கள் ஆளுகையின் கரம் எங்களோடு இருப்பதாக. ஆண்டவரே நீங்கள் ஆளுகை செய்யுங்க. முதலாவது எங்களை ஒப்பு கொடுக்குறோம். முதலாவது எங்களை சுத்திகரிங்க. எங்கள் சிந்தனையில் இருக்கிறதான ஆண்டவரே எல்லா போராட்டங்கள் பாரங்கள் எல்லாம் நீக்கி வச்சுட்டு இப்போ நாங்கள் ஆராதிக்க போகிறோம் ராச்சா. உண்மையை ஆண்டவரே விடுதலையோடு ஆராதிக்க போகிற ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே சிந்தனைகள் ஒருமுகப்படட்டும், சிந்தனைகள் சிதறக்கூடாது. ஆண்டவரே எந்த காரியமோ ஆண்டவரே இடறி போயிடக்கூடாது ராச்சா. நாங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்க. கிருபை பாராட்ட வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். இந்த அப்பா கால வேலையில் கூட அப்பா, இந்த வேலையில் கூட தகப்பனே அப்பா ஆண்டவரே துதிக்க வந்திருக்கிறோம். நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க, எங்கே 2-3 பேர் என் நாமத்தினால் ஒன்று கூடுவீர்களோ ஆண்டவரே நான் அதில் இருப்பேன் என்று சொல்லியிருக்கிறீங்க. நாங்கள் ஒன்று கூட போகிறோம் ராச்சா. உண்மை நோக்கி நான் ஒன்று கூடி தொழுது கொள்ள வந்திருக்கிறோம். நீர் எங்களோடு கூட பேசுங்க, எங்களோடு கூட இடைப்பட வேணுமா நான் செபிக்கிறோம் ராச்சா. தொடர்ந்து பொறுப்பெடுத்து நடத்துங்க. இயேசுவின் நலமுள்ள நாமத்தினால் செபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். ஓகே, ஸோ எத்தனை பேருக்கு இந்த பாட்டு தெரியும் தெரியல. பெருங்காற்று வீசினாலும் புயலும் கொந்தளித்தாலும் நான் பயப்பட மாட்டேன். ஸோ புது பாட்டு தான். ஒரு வேளை தெரிஞ்சவங்க என்னோடு கூட சேர்ந்து நீங்களும் பாடுங்க. அக்கினி போன்ற ஒரு வேளை சோதனைகள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்தித்து கொண்டு இருக்கலாம், கடந்து வந்து கொண்டு இருக்கலாம். அநேகர் எப்படி சொல்லுதுன்னா முட்கள் மாதிரி. ஸோ வீட்லேயும் சரி, உங்களுக்கு பக்கத்து வீட்டுக்காரோ இல்லை உங்கள் சொந்தக்காரோ என்னன்னாக்கா முட்கள் மாதிரி குத்தினே இருக்கிறாங்க பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லலாம். அப்படியே எப்படி சொல்கிறது, ஓப்பனாக சொன்னால் நான் நச்சரிச்சுனே இருக்கிறாங்க பிரதர் அப்படின்னு கூட சொல்லிங்களா. ஸோ
அப்படி இருக்கிற சூழ்நிலையிலும் ஆண்டவர் நம்மளை நடத்தி வந்திருக்கிறார். எத்தனை பேர் சொல்ல முடியும் ஹல்லேலூயா? ஆண்டவர் என்னை நடத்தினாருங்க. ஆண்டவர் இந்த முட்களான பாதையில் கூட என்னை நடத்தி வந்திருக்கிறார். ஸோ எல்லாருக்கும் இந்த பாட்டு தெரியும் நான் நம்புகிறேன். ஸோ என்னோடு இணைந்து நீங்களும் சேர்ந்து பாடுங்க. நம்ம ஆண்டவரை ஆராதிப்போம். காற்று வீசினாலும் அக்கினி நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டேன். முட்கள் என்னை குத்தினாலும் அக்கினியில் நடந்தாலும் பயப்படவே மாட்டேன். பெருங்காற்று வீசினாலும் கடலும் கொந்தளித்தாலும் சோர்ந்து போக மாட்டேன். முட்கள் என்னை குத்தினாலும் அக்கினியில் நடந்தாலும் பயப்படவே மாட்டேன். என் இயேசு என்னோடுண்டு, நான் பயப்படவே மாட்டேன். என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் அஞ்சிடேன். என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் பயப்படேன். என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் அஞ்சிடேன். என் உள்ளம் உடைந்திட்டாலும் உம்மையே நான் நம்பிடுவேன். என் உள்ளம் உடைந்திட்டாலும் உம்மையே நம்பிடுவேன். ஒரு நிமிடம் உம்மை பிரிந்து நான் வாழவே முடியாதையா. ஒரு நிமிடம் உம்மை பிரிந்து நான் வாழவே முடியாதையா. என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் அஞ்சிடேன். என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் பயப்படேன். என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் பயப்படேன். என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் பயப்படேன். ஓகே, ஸோ எல்லாரும் பாட்டு கற்றுக்கினீங்களா? ஸோ ஒரு வேளை தெரிஞ்சிருக்கோம். ஸோ ஒரு வேளை நான் ஒரு வேளை தப்பாக பாடியிருந்தாலும் ஸோ நீங்கள் கரெக்டாக பாடுங்க. ஸோ இயேசு நம்மோடு இருக்கிறார். எதற்கும் பயப்படக்கூடாதுங்க, எதற்கும் நம்ம அஞ்சக்கூடாது. ஸோ வெள்ளம் போல் பிசாசு எத்தனையோ போராட்டங்கள் நம்ம வாழ்க்கையில் கொண்டு வந்திருக்கலாம், எத்தனையோ பிரச்சனைகளை கொண்டு வந்திருக்கலாம். முட்களை போல் நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ போராட்டங்கள் பாதியில் நம்ம கடந்து வந்து கொண்டு இருக்கலாம். அக்கினி நடுவில், நம்ம சோதனை நடுவில் நான் கடந்து வந்து கொண்டு இருக்கலாம். ஆனால் ஒன்று சொல்கிறேங்க, அந்த அக்கினி உங்களை சேதப்படுத்தலை. அது யோசித்து பார்த்தீங்களா? அந்த அக்கினி உங்கள் மேலே வரலை, உங்களை தொடலை. ஏன்னா வேதத்தில் நம்ம பார்க்குறோம், தானியேல் புஸ்தகத்தில் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அவங்க 3 பேரையும் என்ன எதற்காக போட்டாங்க? ஒருவேளை சில பேர் ஞாபகம் இல்லை, நான் சொல்கிறேன். எதற்காக போட்டாங்கன்னா, அந்த ராஜாவை வணங்கலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்க, அந்த தீயில போட்டாங்க. அந்த எரியிற நெருப்பு 7 மடங்கு எரியிற நெருப்பில் தூக்கி போட்டாங்க. ஆனால் அவங்களுக்குள்ள ஒரு விசுவாசம் இருந்துச்சு. என்ன தெரியுங்களா? இயேசு என்னோடு இருக்கிறார். ஸோ என்னை உருவாக்கின ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், நான் எதுக்கு பயப்படணும்? ஸோ இறங்க. அப்போ போட்டாலும் அவங்க எப்படி சொல்லுதுன்னா, நம்மளாக இருந்தால் என்ன பண்ணியிருப்போம்? ஐயோயோ நெருப்பு நம்மளை சுட்டுடும், நம்ம எரிஞ்சு போயிடும், தீஞ்சு போயிடும், அப்படி தான் நம்ம பயந்துருப்போம். உண்மை அதுதான், நம்ம உண்மை அதுதான். ஆனால் அவங்க 3 பேருக்கு அந்த பயம் இல்லை. ஏன் தெரியுங்களா? இயேசு என்னோடு இருக்கிறார். அந்த வைராக்கு அவங்களுக்குள்ளே இருந்துச்சுங்க. அதே வைராக்கு இன்றைக்கி உங்களுக்குள்ளே இருக்கா? ஸோ இன்றைக்கி சோதிச்சு பாருங்கள். இது வரைக்கும் இல்லைன்னா, ஆனால் இன்றைக்கி இந்த பாடலை நீங்கள் விசுவாசத்தோடு என்னோடு இணைந்து நீங்களும் பாடுங்க. இயேசு என்னோடு, நான் எதற்கு
பயப்படேன், இயேசு என்னோடு, நான் எதற்கு அஞ்சிடேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அறிக்கையிட்டு பாடுங்க. இயேசு உங்களோடு கூட வருவார், இயேசு உங்கள் உள்ளத்தில் வருவாருங்க. இது வரைக்கும் எத்தனையோ காரியங்களை நினைத்து நீங்கள் பயந்து கொண்டு இருக்கலாம், எத்தனையோ காரியத்தை நினைத்து நீங்கள் அஞ்சு இருக்கலாம். ஐயோ இந்த காரியம் எனக்கு சம்பவிச்சிச்சு, என்ன ஆக போகுது, அடுத்த கட்டம் என்ன ஆக போகுது. சில பேருக்கு என்ன தெரியுங்களா, டாக்டர்ஸ் வந்து சொல்லிட்டு இருப்பாங்க, நீ தின்னால் தான் உயிரோடு இருப்ப, இந்த வியாதி உங்களுக்கு வந்துட்டு இருக்குது, இது வந்தால் அடுத்த வியாதி, இந்த வியாதி வந்துடும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மரண பயத்தை கொடுத்துட்டுப்பாங்க. கரெக்டுங்களா? அந்த மரண பயம் அநேகருக்குள்ளே இருக்குது. என்னன்னாக்கா நிறைய பேருக்கு என்னன்னாக்கா அந்த நைட் டைமில் ஒரு 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 விதமான ஒரு பயம், நம்ம அடுத்த நாள் ஏஞ்சிப்போமா, அடுத்த நாள் நம்ம உயிரோடு அடுத்த நாள் நம்ம உயிரோடு இருப்போமா. ஸோ அது ஒன்று. இன்னொன்று ஒரு பயம்னாக்கா, நான் கடன் கொடுத்துட்டு கடன் வாங்கிட்டு இருக்கிறேன், நாளைக்கு என்ன கடன்காரன் வந்து நிற்பானா. ஸோ இத்தனை பேர் நான் கடன் கொடுக்கணுமே, லோனு கட்டணுமே, ஃபீஸு இப்போ கூட ஸ்கூலுக்கு பசங்க எல்லாம் முடிஞ்சு போச்சு. அடுத்த கட்டம் பேரண்ட்ஸு மைண்டில் என்ன ஓடும் தெரியுங்களா, என்ன காரியம் ஓடுந்தம்மா, ஃபீஸ் கட்டணும், எங்கே கடன் வாங்குறது, யார்கிட்ட கேட்குறது, இதே தான் மைண்டில் ஓடும். ஸோ எல்லாம் பயந்து கொண்டு இருக்கும். அதே போல் இப்போ கூட ரீசெண்டாக ரிசல்ட்டு கூட வந்திருக்கும், அடுத்தது 10th பிள்ளைகளுக்கும் வந்துச்சுன்னு தெரில, அவங்களுக்கும் வரும். ஏன்னா அவங்களுக்கு ஒரு பயம், நான் பாஸ் ஆவேனா, இவ்வளோ மார்க் எடுப்பானா, அப்படியெல்லாம் எல்லாருக்குள்ள ஒரு பயம். பயம் யார் கொண்டு வருது தெரியுங்களா, பிசாசு கொண்டு வராங்க. ஏன்னா பிசாசு யார் தெரியுங்களா, அவன் வந்து விழுந்து போனவன். ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுறோன்னா, பிசாசை அப்படியே பார்த்து பயந்து நம்ம என்ன பண்ணிடுறோம், அவனை உயிர்த்திடுறோம், ஆண்டவரை மறந்துடுறோம். ஒரு இருட்டுகளை போகிறனா சில பேருக்கு போனாலே பயம், என்னக்கா பேய் பிடிச்சிரும், பிசாசு வந்து என்ன பிடிச்சிருவான், அது ஒரு பயம். ஒரு விதமான எல்லாருக்குள்ள ஒரு பயம், ஒரு பதட்டம். ஆனால் இந்த பாட்டில் சொல்லுது என்னன்னாக்கா, இயேசு என்னோடு, நான் எதற்கு பயப்படேன், இயேசு என்னோடு, நான் எதற்கு அஞ்சிடேன். ஸோ அந்த வைராக்கியத்தோடு நீங்களும் இந்த பாட்டை நீங்கள் பாடுங்க. கர்த்தர் நம்மளோடு கூட இந்த நாளில் வருவார். ஸோ இந்த பாட்டை தொடர்ந்து பாடலாமா? என் உள்ளம் உடைந்திட்டாலும் உம்மையே நான் நம்பிடுவே, ஒரு நிமிடம் உம்மை பிரிந்து நான் வாழவே முடியாதையா, ஒரு நிமிடம் உம்மை பிரிந்து நான் வாழவே முடியாதையா. சொல்லுவோமா? என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் அஞ்சிடே, என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கு பயப்படேன். சொல்லுவோமா? என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் பயப்படேன், என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் பயப்படேன். பெரும் காற்று வீசினாலும் புயலும் கொந்தளித்தாலும் சோர்ந்து போக மாட்டேன், முட்கள் என்னை கூத்தினாலும் அக்கினியில் நடந்தாலும் பயப்படவே மாட்டேன். பெரும் காற்று வீசினாலும் கடலும் கொந்தளித்தாலும் சோர்ந்து போக மாட்டேன், முட்கள் என்னை கூத்தினாலும் அக்கினியில் நடந்தாலும் பயப்படவே மாட்டேன். சொல்லுமா? என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் அஞ்சிடே, என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் பயப்படே, என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் பயப்படே, என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் பயப்படே. ஓகே. ஸோ அவர் போல் அடுத்த வரி என்ன சொல்லனாக்கா, அவர் போல் யாருமே இல்லைங்க. அவர் போல் உண்மையாக சொல்கிறோம், அவர் போல் யாருமே இல்லைங்க. வேணால் நீங்கள் சோதித்து பாருங்கள். ஏன் நான் சொல்கிறேன்னா, மனுஷன் மாறிடுவாங்க. உண்மையாக சொல்கிறேன், மனுஷன் மாறிவிடுவாங்க. என் லைஃப்பில் நான் அனுபவித்தேன். இதை நான் ஏன் சொல்கிறேன், என் லைஃப்பில் நான் அனுபவிச்சு தான் நான் சொல்கிறேன். ஏன்னா எல்லோரும் மாறிடுவாங்க. நான் நண்பர்கள்னு சொல்ல, சொந்தக்காரங்கன்னு சொல்ல, ஏன் அப்பா அம்மா கூட மாறிடுவாங்க. வாசனை சொல்லுங்க, ஒரு நாட்கள் வருது எல்லாம் மாறிடுவாங்க, வஞ்சிக்கப்படுவாங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறது. ஸோ அது ஒரு வேறு டாபிக். அது போனோன்னாக்கா பெரிய சத்தியம், அது ஒன்றும் போயிட்டே இருக்கும். அதை பற்றி பேசினேனாக்கா பெரிய மெசேஜே எடுக்கலாம். ஸோ அதை பற்றி நான் பேசலை இப்போ. என்னன்னாக்கா அதை பற்றி சொல்லலை. என்னன்னாக்கா எல்லாருமே மாறிடுவாங்க.
எல்லாருமே மாறிடுவாங்க. உண்மையாக சொல்கிறேன்னா அப்பா அம்மா கூட மாறிடுவாங்க, கூட பிறந்தவங்க கூட மாறிடுவாங்க. ஒருவேளை உங்களுக்கு சொல்லியிருக்கலாம், நாளைக்கு நான் உங்களுக்கு காசு தரேன், நீங்கள் காசு கேட்டு இருக்கிறீங்க, நான் உங்களுக்கு தரேன், நான் இருக்கிறவங்களுக்கு. ஒரு சில ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் சொல்லுவாங்க என்னென்னா, நான் உனக்கு உயிரை கொடுப்பேன், நீ பயப்படாத, நான் கடைசி வரை உனக்காக நான் உயிரை கூட கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஆனால் நடைமுறையில் நீங்கள் ப்ராக்டிக்கலாக நீங்கள் அதை அப்ளை பண்ணி பாருங்கள், யூஸ் பண்ணி பாருங்கள், ஒருத்தங்க கூட இருக்க மாட்டான். அப்படி சொல்கிறாங்களே, வேணால் நீங்கள் வேணால் டெஸ்ட் பண்ணி பாருங்கள், நான் உனக்காக உயிரை கூட கொடுப்பேன்டா அப்படி கூட சொல்லியிருப்பேன், உயிரை கூட கொடுப்பேன், என் ஃப்ரெண்டு பெஸ்ட்டு ஃப்ரெண்டு அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. அவங்கக்கிட்ட ஒரு 5000 ரூபாய் கடன், 5000 ரூபா கூட வேணும், 1000 ரூபா கடன் கேட்டு பாருங்களேன், ஒன்று ஃபோன் எடுக்க மாட்டாங்க, ஆள் இருக்க மாட்டாங்க. அதுதான் என்னென்னா, எது இன்னும் வசனம் சொல்லுதுன்னா, மனுஷரை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பெறுதல் பற்றுதலாக இருப்பது நலம் அப்படின்னு சொல்லியிருக்கு. நான் சொல்லலை, வசனம் தான் சொல்லுது. ஸோ எல்லாம் சொல்லலாம், என்ன பிரதர் நீங்களே சொல்கிறீங்க எல்லாத்தையும், நீங்களே அச்சுறீங்களா ஃப்ளோவில் அப்படின்னு கூட யோசிக்கலாம். ஆனால் இல்லைங்க, வசனம் சொல்லுதுங்க, மனுஷனை நம்புவதை பார்க்கிலோ கர்த்தர் பெறுதலை பற்றுதலாக இருப்பதே நலம். ஸோ அவரை நம்புதே நலம் அப்படின்னு தான் ஷார்ட்டாக சொல்லணும். ஸோ எல்லாரும் மாறலாங்க, ஆனால் அவரு மாதிரி யாருமே கிடையாதுங்க. உண்மையாலுமே சொல்கிறோம், அவர் மாதிரி யாருமே கிடையாதுங்க. அவர் மாதிரி ஒருத்தர் கூட கிடையாது, இந்த உலகத்தில் யாருமே இல்லைங்க. நான் இன்னும் சொல்லலாம், அது எப்படி டீப்பாக சொல்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா நம்ம ஆண்டவர், நம்முடைய இயேசுப்பா அப்படியாப்பட்ட தெய்வம், அப்படியாப்பட்ட ஆண்டவர், அப்படியாப்பட்ட சிருஷ்டிகர் சொல்லிகிட்டே போய் கொண்டு இருக்கலாம். இன்னொரு வரியை என்ன சொல்லுதுன்னா, அவர் போல் யாரும் இல்லை, அவர் அன்பு கலவை இல்லைங்க. ஒருவேளை உங்கள் உதாசீனப்படுத்தி இருக்கலாம், ஒருவேளை நீங்கள் தனிமையில் நின்று கொண்டு இருக்கலாம், ஒருவேளை தள்ளப்பட்ட நிலைமை இருக்கலாம், அநேகரால் ஒதுக்கப்பட்ட நிலைமையில் அன்புக்காக நீங்கள் ஏங்கி கொண்டு இருக்கலாம். அன்புக்காக எனக்கு இந்த இடத்துல இவங்கக்கிட்ட அன்பு கிடைக்குமா, என் வீட்டில் அன்பு கிடைக்குமா, இவங்கக்கிட்ட எதிர்பார்த்தா அந்த அன்பு கிடைக்குமா, இவங்ககிட்ட என் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட அந்த அன்பு பார்த்தா கிடைக்குமா. கொஞ்ச நேரம், பர்மனெண்ட் இல்லை, டெம்பரவரி. ஆனால் உண்மையான ஒரு அன்பு, நிலையான அன்பு, நிலையான ஒரு அன்பு, மாறாத ஒரு அன்பு எந்த அன்புனா இயேசுவின் அன்புங்க. அந்த அன்பு இப்போ இருக்கும், உங்களை காத்து கொண்டு இருக்குதுங்க. நீ ஒருவேளை இது இந்த நிகழ்ச்சி நீங்கள் ஆராதனையில் ஒருவேளை நீங்கள் கலந்து கொண்டு பார்த்து கொண்டு இருப்பீங்க. அநேகர் உள்ள உடைந்து ஒருவேளை நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பீங்க, எனக்கு யார் இருக்கிறா, என் மேலே அன்பு காட்ட யார் இருக்கிறா. ஒருவேளை நான் ஆண்டவர்கிட்ட இந்த மாதிரிலாம் ஒரு காலத்தில் இருந்தீங்க, ஆதியில் இருந்த அன்பில் நான் இப்போ அதெல்லாம் இல்லை, ஆண்டவர்கிட்ட நான் தூரம் இருக்கிறேன் பிரதர், நான் தூரம் இருக்கிறேன் பிரதர், நான் தூரம் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லலாம். ஆனால் ஒன்று சொல்கிறேங்க, நான் வெறும் மனுஷன் உங்களை மாதிரி, ஆனால் ஒருத்தர் உங்களுக்காக காத்து கொண்டு இருக்கிறாருங்க. மறுபடியும் இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு அழைப்பு தரார், மறுபடியும் ஒரு இன்விடேஷன் உங்களுக்கு கொடுக்குறார். என் அன்பு இருக்கிறது, நீ தேடுகிற அன்பு இயேசுவின் இடத்துல உண்டு, இயேசுவின் இடத்துல உண்டு. இது ஒரு சாட்சி சொல்கிறேன். என்னன்னாக்கா, நாங்கள் சின்ன வயசில் ட்ராக்ஸ் எல்லாம் கொடுப்போம். அது ட்ராக்ஸ் கொடுக்குற சின்ன வயசில் நாங்கள் அப்போ ஆண்டவர் ரட்சிக்கப்பட்ட நேரம், ஸோ புதுசாக வந்த நேரம், நான் இன்னொரு அண்ணன் அப்போ புதுசாக வரும் இந்துலேருந்து ரட்சிக்கப்பட்டு ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு உள்ளே வந்தார். அவர் என்னென்னாக்கா, அவர் அன்பு ஏசப்பா அன்பு அவர் நெருக்கியே வந்து நல்லா பண்ணிட்டாருங்கன்னா, நாங்கள் எல்லாருமே ட்ராக்ஸ் கொடுப்போம். எப்படின்னாக்கா, புது பஸ் ஸ்டாண்ட், இந்த ரோட்டில் போகிறவங்க, ஆட்டோக்காரங்க எல்லாருமே கொடுப்போம். இதேமாரி நாங்கள் ஒரு நாள் என்ன பண்ணோன்னா கொடுத்துனே வந்தோம். அந்த அண்ணன் என்ன பண்ணாருனாக்கா, ஒரு ஆட்டோக்கார அண்ணனுக்கு கொடுத்தாரு. அந்த ஆட்டோக்கார அண்ணன் என்ன நிலைமையில் இருந்தார் எங்களுக்கும் தெரியல, வாங்கிட்டு ஒன்றும் பண்ணல, படிக்கவும் இல்லை, பேக்கெட்டில் போட்டு பலான்னு ஒன்று விட்டார். அவர் அண்ணன் என்ன சொன்னார்னாக்கா, என் கூட வந்த அண்ணன் என்ன சொன்னார்னா, இயேசு உங்களை நேசிக்கிறாருங்க, ஏசப்பா கிட்ட நீ தேடுகிற அன்பு இருக்குதுங்க. அப்போல்லாம் ஒரே வார்த்தை தான், இயேசு உங்களை நேசிக்கிறார். இது ஒன்று தான் நாங்கள் சொல்ல ஆரம்பித்தோம். சின்ன வயசுலலாம் கிராமொழிங்களுக்கும் சரி ட்ராக்ஸ் கொடுக்க சொல்லுறது எங்களுக்கு என்னென்ன தெரியும். அப்போ எங்களுக்கு நினைவு தெரிஞ்ச அன்றைக்கி இயேசு உங்களை நேசிக்கிறாருங்க. அது யாரோ வயதானவங்களோ, தாத்தா பாட்டியோ, குட்டி பசங்களோ, பெரியவங்களோ, இயேசு உங்களை நேசிக்கிறாருங்க. இதுதான் ட்ராக்ஸ் எல்லாம் சொல்லி நான் கொடுத்துட்டு வரோம். ஸோ என்ன ஆச்சுனாக்கா, அவர்கிட்ட கொடுத்துட்டு அவர் என்ன பண்ணார், பலான்னு விட்டார். வாங்கிட்டு இவரும் ஒன்றும் பண்ணல, அப்படியே சரி பிரதர்ன்னு சொல்லிட்டு வந்துட்டார். ஸோ இவரும் வந்துட்டு என்ன ஆச்சுன்னா, அவர் அந்த ட்ராக்ஸ் எதுக்கோ வீட்டில் பிரச்சனை, போராட்டம், ஒருவேளை இந்த பார்த்து கொண்டு வரும் உங்கள் வீட்டில் கூட இது மாதிரி பிரச்சனை இருக்கலாம்.
போராட்டம் இருக்கலாம், கஷ்டங்கள் இருக்கலாம், எதுக்குமே என்ன காரணமே தெரில பிரதர், சம்மந்தமே இல்லாமல் வீட்டில் சண்டை வருது, ஒரு மணி இல்லை, சமாதானம் இல்லை பிரதர். நிறைய பேர் இப்போ கேட்டால் புலம்பிங்க, கண்டிப்பாக புலம்பிங்க எல்லா வீட்லையும். அது உண்மைதான். அவரும் என்னன்னாக்கா அந்த ட்ராக்ஸ் வேன் போயிட்டு வீட்டில் போயிட்டு படிக்கலான்னு சொல்லிட்டு சரி அந்த பேக்கெட்டில் போட்டு ஒரு ஞாபகம் இல்லை, வீட்டில் பிரச்சனை இருக்குது. இவர் ஷர்ட்டு பேக்கெட்டில் ஷர்ட்டு மாட்ட போனாராம். பார்த்தா ஒரு பேப்பர் இருந்துச்சு, என்ன பேப்பர் தான் அது, நம்மளே எடுத்து பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்துருக்கிறாரு. ஆனால் கர்த்தருடைய வாசனம் அவரோடு பேசினது, அந்த அன்பின் வார்த்தை அவரை தொட்டதுங்க. அப்புறம் என்னாச்சு, நாள் போச்சு, அப்படியே ஒரு வாரம் தான் ஆச்சு. ஒரு வாரம் அடுத்தது நாங்கள் சர்ச்சில் சண்டே சர்வீஸ் முடிச்சுட்டு அந்த அண்ணன் அடித்தாருன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த அண்ணன் வேறு எங்கே இல்லை, பின்னாடி லாஸ்ட்டில் வந்து சேரில் உட்காந்துட்டுக்கிறார். அப்புறமா நாங்களும் சரி சர்ச்செல்லாம் முடிச்சுட்டு எல்லோரும் பிரதர் நல்லா இருக்கிறீங்களா, பிரைஸ்லாட் எல்லாம் அப்படியே பார்த்து பேசினு வச்சும்போது ஓடி வந்தார். தம்பி தம்பி தம்பின்னாரு. அண்ணன் அடி வாங்கினார், ஓடினார். அண்ணா விட்ருங்க, இல்லைண்ணா, இல்லை தம்பி ஒரு நிமிஷம் இருங்க, நான் இந்த ட்ராக்ஸ் நீங்கள் கொடுத்தீங்க, ஆனால் இதில் இருக்கிற விஷயம் எனக்கு என்னன்னு தெரியாமல் வீட்டில் பிரச்சனை ஏதோ பேப்பர் இருக்குதுன்னு தான் எடுத்து வச்சேன். அதில் இருக்கிற ஒவ்வொரு அன்பின் வார்த்தை என்னை தொட்டது, இயேசுவின் அன்பை என்னை தொட்டது தம்பி. நீ கொடுத்த அந்த ட்ராக்ஸில் இயேசுவின் அன்பை நான் பார்த்தேன். அதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணார் தெரியுங்களா, அவர் எங்ககிட்ட இந்த ட்ராக்ஸ் வாங்கி போய் எங்கள் கூட வந்து நானும் ஆட்டோ ஓட்டுறேன், நானும் ஆட்டோக்காரங்க எல்லாருக்கும் அந்த ட்ராக்ஸ் கொடுக்குறேன். பார்த்தீங்களா இயேசுவின் அன்பு எப்படியெல்லாம் மாற்றுது, பார்த்தீங்களா எப்படியெல்லாம் மாற்றுது பார்த்தீங்களா. ஒருவேளை உங்கள் வீட்டில் இதுமாரி பிரச்சனை போராட்டத்தோடு இருக்கலாம். ஸோ இன்றைக்கி நான் சொல்கிறேன், எல்லா அன்பும் மாறி போய் நீ ஒதுக்கப்பட்டு தனி மரமாக நின்று கொண்டு இருக்கலாம். ஆனால் இந்த வேலையில் நான் சொல்லுகிற ஒரே காரியம், இயேசுவின் அன்பு உங்களுக்காக காத்து கொண்டு இருக்கிறது. இந்த பாட்டில் கூட நான் ஒரு லென்த்தாக சொல்லிட்டேன். ஸோ இந்த பாட்டில் கூட என்ன சொல்லுங்கன்னா, அவர் போல் யாரும் இல்லை, அவர் அன்புக்கு அளவே இல்லை, அவர் என்னோடு இருப்பதை நான் அசைக்கப்படுவதில்லை. அல்லேலூயா அல்லேலூயா. இயேசு என்னோடு இருக்கும்போது அசைக்கப்படுவதில்லைங்க. ஏசப்பா உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறாரா, எந்த சூழ்நிலை, எந்த பிரச்சனை, எந்த போராட்டம் புயலே வந்தாலும், உன் வாழ்க்கையில் இருக்கிற எந்த காரியமே உன் மேலே வந்தாலும் உன்னை அணுகாதுங்க. ஏன்னா இயேசு உங்களோடு இருக்கும்போது எந்த மதிலும் வந்து உங்களை அசைக்க முடியாது, எந்த காத்தும் எந்த போராட்டமும் உங்களை வந்து அசைக்க முடியாது. இயேசு உங்களோடு இருக்கிறாரா. தொடர்ந்து இந்த நம்ம பாடலை பாடலாமா. அவர் போல் யாரும் இல்லை, அவர் அன்புக்கு அளவில்லையே, அவர் போல் யாரும் இல்லை, அவர் அன்புக்கு அளவில்லையே, அவர் என்னோடு இருப்பதினால் நான் அசைக்கப்படுவதில்லையே, இயேசு என்னோடு இருப்பதினால் நான் அசைக்கப்படுவதில்லையே. சொல்லுமா, என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் பயப்படே, என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் அஞ்சிடே, என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் பயப்படே, என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் அஞ்சிடே. பெரும் காற்று வீசினாலும் புயலும் கொந்தளித்தாலும் போய்டவே மாட்டேன், முட்கள் என்னை குத்தினாலும் அக்கினியில் நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டேன். பெருங்காற்று வீசினாலும் கடலும் கொந்தளித்தாலும் சோர்ந்து போக மாட்டேன், முட்கள் என்னை குத்தினாலும் அக்கினியில் நடந்தாலும் பயப்படவே மாட்டேன். சொல்லுமா, என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் பயப்படே, என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் அஞ்சிடே, என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் பயப்படே, என் இயேசு என்னோடுண்டு, நான் எதற்கும் அஞ்சிடே. அவர் போல் யாரும் இல்லை, அவர் அன்பிற்கு அளவில்லையே, அவர் போல் யாரும் இல்லை, அவர் அன்பிற்கு அளவில்லையே, இயேசு என்னோடு இருப்பதினால் நான் அசைக்கப்படுவதில்லையே,
அவர் என்னோடு இருப்பதினால் நான் அசைக்கப்படுவதில்லையே. என் இயேசு என்னோடுண்டு நான் எதற்கும் பயப்படேன். என் இயேசு என்னோடுண்டு நான் எதற்கும் அஞ்சிடேன். என் இயேசு என்னோடுண்டு நான் எதற்கும் பயப்படேன். என் இயேசு என்னோடுண்டு நான் எதற்கும் அஞ்சிடே. பெரும் காற்று வீசினாலும் கடலும் பொந்தளித்தாலும் பயப்படமாட்டேன். என்னை கூத்தினாலும் அக்கினியில் நடந்தாலும் சோர்ந்து போக மாட்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸோ இந்த நேரத்தில் கூட இயேசு என்னோடு கூட இருக்கிறார். எத்தனை பேர் சொல்ல முடியுங்க? எத்தனை பேர் சொல்ல முடியும்? இந்த நேரத்தில் கூட இயேசு என்னோடு கூட சாட்சியாக சொல்லுங்கள், தைரியமாக சொல்லுங்கள். இது வரைக்கும் உன்னை பயப்படுத்தின காரியம் இனி உன்னை பயப்படுத்த முடியாது. ஏன்னா இயேசு உங்ககிட்ட இருக்கிறார். இயேசு அவன் உள்ளத்தில் வந்துட்டார். அறிக்கையிடுங்க. ஒரு வேளை பயம் வந்தா நீங்கள் அப்படியே சொல்லுங்கள், அறிக்கையிடுங்க. இயேசு என்னோடு இருக்கிறார், நான் எதுக்கு பயப்படணும்? ஒருவேளை நீ என்னென்ன காரியத்து குறித்து நீ பயந்து கொண்டு இருந்தாலும் இன்றைக்கி ஒரு அறிக்கையிடுங்க, இயேசு என் கூட இருக்கிறார், அது எல்லாத்தையும் பார்த்துக்கொள்வார் அப்படின்னு ஆண்டவர் மேலே விசுவாச வார்த்தையை விடுங்க. ஏன்னா பிசாசு ஒரு வேளை உங்களை பயம் குறித்து இருக்கலாம். எதென்ன காரியத்திலோ பயம் குறித்துலாம், மரண பயம், இந்த மாதிரி கடன் தொல்லை பயம், போராட்டங்கள், எத்தனையோ காரியத்தில் உன்னை பயம் குறித்து இருக்கலாம். ஆனால் இன்றைக்கி ஒன்று சொல்கிறேங்க, இயேசு உன் உள்ளத்தில் வந்திருக்கிறார்னா அந்த பயம் உங்களுக்குள்ளே இருக்கிறாரு. இருக்கு என்னன்னாக்கா, ஏசப்பா பற்றி சொல்கிறதுக்கு ஒரு பயம், ஏசப்பா பற்றி சுவிசேஷம் சொல்கிறதுக்கு ஒரு பயம். ஏன்னாக்கா அவங்க என்ன நினச்சிருவாங்க, பக்கத்து வீட்டுக்காரர் என்ன நினச்சிருவாங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் என்ன நினச்சிருவாங்க, கூட வேலை செய்கிறவங்க என்ன நினச்சிருவாங்க. அதுக்கெல்லாம் நீங்கள் வெட்கப்படாதீங்க, வெட்கவே படாதீங்க. எங்கள் அப்பா ஒன்று சொல்கிறார், என்ன தெரியுங்களா? வெட்கப்பட்டா துக்கப்படுன்னு சொல்லுவார். உண்மை அதான் எனக்கு சொல்லுவார். நீ ஏசப்பா பற்றி நீ சொல்ல வெட்கப்பட்டீன்னா ஏசப்பா உன் பேர் பரலோகத்து சொல்கிறதுக்கு வெட்கப்படுவார். யோசித்து பாருங்கள். இது வரைக்கும் நீங்கள் ஆண்டவரை பற்றி சொல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் ஏசப்பா பற்றி இது வரைக்கும் நீ சொல்லாமல் இருந்திருக்கலாம். ஒருவேளை பயத்தோடு நீ இது வரைக்கும் நீ இருந்திருக்கலாம். ஆனால் இன்று முதல் ஒரு அறிக்கையோடு நீங்கள் சொல்லுங்கள், தைரியமாக சொல்லுங்கள், இயேசு என்னோடு இருக்கிறார், இயேசு என்னோடு இருக்கிறார். சொல்லி பாருங்கள், உங்களுக்குள்ள ஒரு தைரியம் வரும். உண்மையாக சொல்கிற தைரியம் வரும். நீங்கள் வேணால் சோதிச்சு பாருங்கள். இவங்க பார்த்து கொண்டு இருக்கிற நீங்கள் உங்கள் வாய்களை திறந்து சோதிச்சு பாருங்கள். அப்படியே சொல்லி பாருங்கள், இயேசு என் கூட இருக்கிறார், இயேசு என் கூட இருக்கிறார். அது அப்படியே அழுத்தமாக சொல்லி பாருங்கள். உங்களுக்குள்ள ஒரு புது பலன் உண்மையாக இறங்குங்க. உண்மையாக சொல்கிறேன், அது நான் அனுபவிச்சிருக்கிறேன். நான் ஏன் இப்படி ஃப்ளோவில் சொல்கிறேன்லாம் நீ யோசிப்பீங்க. நான் அனுபவிச்சிருக்கிறேன். எவ்வளோ பயம் வந்திருக்கல, எவ்வளோ மரண படுக்கை, எவ்வளோ மரண பயம் என்ன நெருக்கினது. உண்மையாக சொல்கிறேன், எவ்வளோ நெருக்கினது. ஆனால் ஒன்று நான் சொன்னேன், இயேசு என் கூட இருக்கிறார். நான் எதுக்கு பயப்படணும்? இத்தனை காரம் என்ன நெருக்கினாலும் பரவாயில்ல, இயேசு என் கூட இருக்கிறார், ஏன் நான் பயப்படணும் அப்படின்னு அறிக்கையிட்டேன். ஆண்டு ஒரு பலத்தினால் இடைக்கட்டினார். ஒருவேளை பயத்தோடு இந்த ஆராதனை நீங்கள் கலந்து கொண்டிருந்தீங்கன்னாக்கா இன்றைக்கி நீங்கள் அறிக்கையிட்டு பாருங்கள், இயேசு உங்களுக்கு தைரியத்தை தருவார். இயேசு உங்களோடு வருவார். பயத்தை நீக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஓ ரபா ஷகாபா ரதுடாபா லபா கபா ரபா. அப்படியே கண்களை மூடி நம்ம ஆராதிக்கலாமா? ஓ வாய்களை திறந்து அப்படியே ஆராதிப்பீங்களா? ஓ எஸ் லார்ட். ஓ ரபா கபாரா ஷகபாலா கலபா. ஓ நன்றி செலுத்துகிற ஆண்டவரே, அப்பா நன்றி செலுத்துகிறோம். ஓ நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. ஓ தேங்க்யூ லார்ட். கண்ணீரால் நன்றி சொல்கிறேன் தேவா, கணக்கில்லா நன்மை செய்தீரே. கண்ணீரால் நன்றி சொல்கிறேன் தேவா, கணக்கில்லா நன்மை செய்தீரே. அப்படியே துதிப்பீங்களா? ஓ நன்றி செலுத்துகிறோப்பா, நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. நன்றி ஐயா ஏசையா, பல கோடி நன்மை செய்தீரே. நன்றி ஐயா ஏசையா,
பல கோடி நன்மை செய்தீரே. அப்படியே வாய்களை திறந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவீங்களா? இது வரைக்கும் உன்னை நடத்தினாரு, இது வரைக்கும் உன்னை தாங்கினாரு, சுமந்தாரு. ஓ தேங்க்ஸ் லார்ட், நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு இந்த பாடலை பாடலாமா? நன்றி சொல்கிறேன் தேவா, கணக்கெல்லாம் நன்மை செய்தீரேன். கண்ணீரால் நன்றி சொல்கிறேன் தேவா, கணக்கெல்லாம் நன்மை செய்தீரேன். நன்றி நன்றி ஐயா ஏசையா, பல கோடி நன்மை செய்தீரே. நன்றி நன்றி ஐயா ஏசையா, பல கோடி நன்மை செய்தீரே. எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹிம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், யேசுவா ஆராதிப்பேன், எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹிம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், யேசுவா ஆராதிப்பேன். Thank you Lord. நன்றி ஆண்டவரே. Yes Lord. Oh thank you Lord. தயவால் என்னை நினைத்தீரே. Thank you Lord. Oh நன்றி ஆண்டவரே. தாயின் கருவில் தெரிந்து கொண்டீர், உள்ளங்கையில் என்னை வரைந்து இந்த நன்மை என்னை பாடுவே. தாழ்வில் என்னை நினைத்தீரே, தயவால் என்னை உயர்த்தீரே, உந்தன் நன்மை என்னை பாடுவே. சொல்லுவீங்களா? ஓ எத்தனை பேர் சொல்ல முடியும்? தாழ்வில் என்ன நினைத்தாருங்க. ஏசப்பா என்னை இது வரைக்கும் உயர்த்தினார். அவர் தயவு என் மேலே இறங்கிச்சு. என் தயவு அந்த அவருடைய தயவு என் மேலே காட்டினார், என் மேலே இரக்கம் செய்தாருங்க. என் மேலே இரக்கம் காட்டினார். அந்த தயவு இது வரைக்கும் என்ன நடத்தினார். தாயின் கருவில் அவனை உருவாகும் முன்னே அவர் பேர் சொல்லி அழைத்தார்னு வேதம் சொல்லியிருக்கிறது. அவர் உன்னை உள்ளங்கையில் வரைந்திருக்கிறார். எஸ் லார்ட், எஸ் லார்ட். ரபா ஷரா கபா லபா, ரபா கபா துடபா ரகபா லபா. அநேகர் சொல்லலாம் எனக்கு யாருமே இல்லை, ஆனால் இயேசு ஒருத்தர் இருக்கிறார். இயேசு ஒருத்தர் மறுபடியும் உங்களை தேடி வந்திருக்கிறார். உங்களை நீங்கள் வருவீங்களான்னு அவளோடு பார்த்து கொண்டு இருக்கிறார். எஸ் லார்ட். மறுபடியும் இந்த பாடலை சேர்ந்து பாடுவீங்களா? தாழ்வில் என்னை நினைத்தீரே, தயவால் என்னை உயர்த்தினீர், உந்தன் நன்மை என்னை பாடுவே. தாயின் கருவில் தெரிந்து கொண்டீர், உள்ளங்கையில் வரைந்து வைத்து உந்தன் நன்மை என்னை பாடுவே. நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ லார்ட். தாழ்வில் என்னை நினைத்தீரே, தயவால் என்னை உயர்த்தினீர், உந்தன் நன்மை என்ன சொல்லுவே. தாயின் கருவில் தெரிந்து கொண்டீர், வைத்தீர், உந்தன் நன்மை என்னை பாடுவே. சொல்லுமா? நன்றி நன்றி ஐயா ஏசையா, பல கோடி நன்மை செய்திரே. நன்றி நன்றி ஐயா ஏசையா, பல கோடி நன்மை செய்திரே.
அப்படியே உயர்த்துங்களா? நன்றி நன்றி ஐயா ஏசையா, பல கோடி நன்மை செய்திரே. ஓ நன்றி நன்றி ஐயா என் ஏசையா, பல கோடி நன்றி செய்வே. ஓ நன்றி ஆண்டவரே. ஓ தேங்க்யூ லார்ட். நன்றி ஏசப்பா, எங்களை உயர்த்தினீங்களே ஆண்டவரே, எங்களை தாழ்வுல நினைத்தினீங்களப்பா, எதுவுமே இல்லாத நேரத்தில் உதவி செய்தீங்களா ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட். ரபா ஷபா ரபோ. ஓ தேங்க்யூ லார்ட். அப்படியே அவர் செய்த நன்மைகளை துதிப்பீங்களா? ஓ அப்படியே ஒரு உயர்த்துவீங்களா? அவர் செய்த நன்மைகளை எண்ணி எண்ணி ஏசப்பா உயர்த்த ஆரம்பிங்க. ஏசப்பா உயர்த்த ஆரம்பிங்க. ஓ எஸ் லார்ட். ரபோ ஷகபா ரபோ ரகபரா. ஓ ரகோ தனியாரோ தனாபா கபோ ஷகதலபா. ஓ எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோயி ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், இயேசுவா ஆராதிப்பேன், எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹிம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், இயேசுவா ஆராதிப்பேன். தேங்க்யூ லார்ட். ஓ கலங்கி நின்ற என்னை கண்டு கண்ணீரை துடைத்தவரே, காலமெல்லாம் கண்மணி போல கரம் பிடித்து நடத்தினீரே. கண்ணீர் நின்ற போது கண்ணீரை துடைத்தவாரே, காலமெல்லாம் கண்மணி போல கரம் பிடித்து நடத்துவீரே. எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹிம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், இயேசுவா ஆராதிப்பேன், இயேசுவா ஆராதிப்பேன், எலோஹிம் ஆராதிப்பேன், அடோனாய் ஆராதிப்பேன், இயேசுவா ஆராதிப்பேன். நன்றி ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறேன் ஏசப்பா. இது வரைக்கும் எங்கள் வாழ்க்கையில் நடத்தி வந்தீங்க. ஓ தேங்க்யூலா. நன்றி ஆண்டவரே. தேங்க்யூலா. நன்றி இயேசுவே. நன்றி அப்பா. நன்றி இயேசுவே. நன்றி ஆண்டவரே. ஓ தயவு ஆண்டவரே, உங்கள் தயவை மட்டுமாய் தாங்கினது. ஓ உங்கள் தயவை மட்டுமாய் நடத்தினது ஆண்டவரே. ஓ எங்கள் மேலே வச்ச கிருபை ஆண்டவரே. ஓ யாஸ்ரா, நாம் நன்றி செலுத்துகிறோப்பா. உங்கள் தயவு இம்மட்டுமாய் பாதுகாத்ததே, இம்மட்டுமாய் உயர்த்தினதே ஆண்டவரேப்பா. உங்கள் அன்பை நாங்கள் என்னத்தை செலுத்துவாப்பா? உங்கள் அன்பை நாங்கள் என்ன சொல்லுவோம்? ஓ தேங்க்யூ லார்ட். ஓ நன்றி ஆண்டவரே. யாஸ்ரா. உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம். உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம். சொல்லுமா, கரங்களை உயர்த்தி. அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஏசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. உயர்த்துவோமா? அல்லேலூயா ஓசன்னா.
அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா ஓசன்னா. சொல்லுவோமா? கூப்பிடுங்களா? அப்படியே வேதம் சொல்லியிருக்கிறது, உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கோ கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். வேதம் சொல்லுகிற வார்த்தை உண்மையா நீங்கள் நோக்கி கூப்பிட்டீங்கன்னாக்கா கர்த்தர் உங்கள் பக்கத்தில் வருகிறார். கர்த்தர் உங்கள் உள்ளத்தில் வருகிறார். உங்கள் வீட்டுக்குள்ளே, உங்கள் உள்ளத்தின் வீட்டுக்குள்ளே வருகிறார். உங்கள் வீட்டின் சமாதான வாழ்க்கையில் வருகிறார். உங்களுக்காக சமாதானமாக இறங்கி வருகிறார். எஸ் லார்ட், எஸ் லார்ட். அப்படியே கூப்பிடுங்களா? தூயரே தூயரே சர்வ வல்லவர் நீரே. தூயரே தூயரே சர்வ வல்லவர் நீரே. பாத்திரரே பாத்திரரே நீரே தூயரே. அவர் ஒருவரே கணத்திற்கு பாத்திரர். அவரே எல்லா புகழுக்கும் பாத்திரர். ரகபோ ஷகதரபலபா ரமோ கபா டகடகு ஷகபரபலபா ரகபதுடபலபா. யஸ்லா எல்லா புகழும், எல்லா கனமும், எல்லா புகழ்ச்சியும் அவர் ஒருவருக்கே, அவர் ஒருவருக்கே, அவர் ஒருவருக்கே. ரபா ஷதரபலபா. அப்படியே அப்படியே உயர்த்துங்க, அப்படியே உயர்த்துங்க. தூயரே தூயரே கூப்பிடுங்க. வாய்களை திறந்து சத்தமிட்டு சத்தமிட்டு அப்படியே கூப்பிடுங்க. எஸ் லார்ட், உங்க மத்தியில், உங்க இடத்துல ஏசப்பா இறங்கி வருகிறார். ஆவியானவர் உங்களை தொடுகிறார். வேதம் சொல்லி இருக்கிறது, மறுபடியும் அந்த வார்த்தை தான், உண்மையாய் நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கோ கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். இது பார்த்து கொண்டிருக்கிற நீ உண்மையாய் கூப்பிடுவாயானார் ஏசப்பா உன் வாழ்க்கையில் இறங்கி வர சித்தம் கொண்டு இருக்கிறார். ரபாக்க ஷகதரபலபா ரிபோகபா டகதுடபா கதுனமலபா ரபா. thank you Lord, thank you Lord. ரமா ஷகதுடபலபோ. thank you Lord. நன்றி இயேசுப்பா, நன்றி இயேசுப்பா. உயர்த்துகிற ஆண்டவரே, நாங்கள் எல்லாம் உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம். ஒவ்வொருத்தரையும் நீங்கள் தொடுகிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொருடைய வாழ்க்கையில் மாற்றத்தை நீங்கள் கொண்டு வரீங்க, அதற்காக ஸ்தோத்திரம். அநேகருடைய உள்ளம் புதிதாக மாறுகிறது. அநேகருடைய உள்ளத்தில் இயேசு வருகிறார். அநேகர் மேலே ஒரு இணை புரியாத சமாதானம், அநேகருக்குள்ள ஒரு இணை புரியாத தேவ பிரசனம் இறங்குகிறது. உங்கள் உள்ளத்தில் ஒரு சமாதானத்தை உணர்றீங்க. சமாதானத்தை உணர்றீங்க. ஆவியானவர் உங்களுக்குள்ள இறங்குகிறார். இயேசுப்பா உங்களுக்குள்ள இறங்கிருக்கிறார். அப்படியே துதிங்க துதிங்க துதிங்க. உன் கட்டிலிருந்து இன்னைக்கு ஒரு விடுதலை. பயத்தோடு நீ வாழ்ந்து கொண்டு இருந்தாயோ, பயத்தோடு இத்தனை நாள் இருந்தாயோ, இன்னைக்கு ஏசப்பா சொல்றார், நான் உள்ளத்தில் வந்திருக்கிற இன்னைக்கு அந்த பயத்திற்கு ஒரு முற்றுப்புள்ளி. அந்த பயத்தின் மேல நான் அதிகாரம் கொண்டு இருக்கிறேன். அந்த பயத்தை நான் உன்னை விட்டு நீக்குகிறேன். yes Lord, yes Lord, yes Lord. அநேகருக்குள்ள இருந்து அந்த பயத்தின் ஆவி விலகுகிறது. அநேகருக்குள்ளாக இருந்த அந்த மரண கட்டிகள் வேரோடு பிடுங்கப்படுகிறது. yes ரபா ஷரதலபா ரமோ கபலபா. அநேக நாளாய் உன்னை வேதனைப்படுத்தின காரியம் இன்னைக்கு ஒரு விடுதலை உண்டாகிறது. உன்னுக்குள்ள இருந்து ஒரு விடுதலை உண்டாகிறது. உன்னை வேதனைப்படுத்தின காரியம் எல்லாம் இன்னைக்கு இன்னைக்கு இன்னையோட அதிலிருந்து உனக்கு ஒரு விடுதலை உண்டாகிறது. வேதம் சொல்லியிருக்கிறது, குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை, மெய்யாகவே விடுதலை. ஏசப்பா இன்னைக்கு உள்ளத்தில் வந்திருக்கிறார். இன்னைக்கு ஒரு மாற்றத்தை நீங்க உணர்வீங்க. ஒரு புதிய மாற்றம், ஒரு சமாதானம் இன்னைக்கு இன்னைக்கு உள்ளத்தில் இறங்கி வந்திருக்கிறது. தொடர்ந்து அப்படியே ஆண்டவரே ஆடுறீங்க, அப்படியே ஆண்டவரை ஸ்தோத்திரிங்க, நன்றி செலுத்துங்க. நன்றி ஆண்டவரே, நன்றி ஏசப்பா, நன்றி ஆண்டவரே, துதிக்கிறே சோபா. ஆண்டவரே நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே.
ஓ தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். ஓ நன்றி செலுத்துகிறோப்பா, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஓ தேங்க்யூ லார்ட். அப்பா இவ்வளோ நேரம் எங்களோடு கூட நீங்கள் ஆசீர்வாடினீங்க ஆண்டவரே. எங்களுக்குள்ள இன்னைக்கு ஒரு விடுதலை தந்திருக்கிறீங்க. அநேகருக்குள்ள விடுதலை தந்ததற்காக ஸ்தோத்திரம். அநேகருக்குள்ளாக ஒரு மாற்றத்தை நீர் கொண்டு வந்ததற்காக ஸ்தோத்திரம். அநேகருக்குள்ள இருந்த இன்னைக்கு அந்த பயத்தை நீக்கினதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தொடர்ந்து பொறுப்பெடுத்து நடத்துவீராக. நீர் ஆளுகை செய்யுங்க ஆண்டவரே. ஒவ்வொருக்குள்ளாக அந்த பயத்தை எடுத்து போட்டீங்க ஆண்டவரே. அப்போ அவங்க பிரச்சனத்தினால் ஒவ்வொரு நிரப்பினதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தைரியத்தை தந்து இருக்கிறீங்க. அநேகருக்குள்ள ஒரு தைரியத்தை தந்ததற்காக ஸ்தோத்திரம். சமாதானத்தை ஊற்றுனதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தொடர்ந்து நீர் பொறுப்பெடுத்து நடத்துங்க. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பலப்படுத்துங்க, இடைப்படுவீராக. நீர் ஆளுகை செய்யுங்க, நீங்கள் நடத்துங்க. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் வல்லமுள்ள நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நிறையிலே இன்னைக்கு அநேகருக்கு ஒரு விடுதலை, அநேகருக்கு இன்னைக்கு ஒரு மாற்றம் வந்திருக்கிறது. நீங்கள் மறுபடியும் ஏசப்பா விட்டுட்டீங்கன்னாக்கா அந்த பயம் மறுபடியும் வரும். தொடர்ந்து நீங்கள் வேதத்தை வாசிங்க, ஜெபிங்க. அதுதான் முக்கியம். நீங்கள் ஜெபிக்கலானா, வேதத்தை வாசிக்கலானாக்கா பிசாசை மேற்கொள்ள முடியாது, அந்த பயத்தை நீங்கள் மேற்கொள்ள முடியாது. தொடர்ந்து நீங்கள் ஜெபிங்க. ஆண்டவர் வேதத்தை அதிகமாக தியானிங்க. ஆண்டவர் வசனத்தை தியானிங்க, வசனத்தை படிங்க. ஆண்டவர் வேதம் சொல்லியிருக்கிறது ஒரு வார்த்தை கூட, சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியத்தை அறிங்க. ஸோ எவ்வளோக்கு முடியுமோ சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை விடுதலை ஆக்கியிருக்கிறார். ஸோ விடுதலை பண்ணியிருக்கிறார். மறுபடியும் அந்த விடுதலையோடு ஆண்டவரோடு நீங்கள் நெருங்கி ஜீவிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து விசேஷமாக இந்த IMTக்காக நீங்கள் செபித்துக் கொள்ளுங்கள், இந்த ஊழியத்துக்காக செபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென், ஆமென்.